இந்த வீடியோவில் நாம் அமிலம், காரம் மற்றும் உப்புக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமிலம் ஃபஸ்ட்டு. அமிலம் என்ற வார்த்தை இது வேதியியல் டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மெட்டீரியலெல்லாம் பார்த்துடலாம். அடுத்தது ஸ்கூல் புக்லேயும் பார்த்துடலாம். இது கவர்மெண்ட் மெட்டீரியல். அமிலம். அமிலம் என்ற வார்த்தை அசிட்டஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. இச்சொல்லின் பொருள் என்ன? அமிலம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் புளிப்பு என்பதாகும். இது லத்தீன் மொழி சொல்லு தான் அசிட்டஸ் அப்படிங்கிறது. நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கும் சேர்மம் அல்லது இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜனை கொண்டுள்ள பொருள் தான் அமிலம் ஆகும். இருப்பினும் ஹைட்ரஜன் உள்ள எல்லா சேர்மங்களும் அமிலங்கள் அல்லன்னு சொல்கிறாங்க. இருப்பினும் ஹைட்ரஜன் இருக்குது, ஆனாலும் ஹைட்ரஜன் இருக்கிற எல்லா சேர்மங்களும் அமிலங்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு அம்மோனியா NH3, மீத்தேன் CH4 இது இரண்டுமே சேர்மங்கள், அதாவது ஹைட்ரஜனில் உள்ள எல்லா சேர்மங்களாக இருந்தும் அமிலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டாக அம்மோனியா, மீத்தேன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வகைகள். மூலங்களின் அடிப்படை. கரிம அமிலம் அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்கிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் தான் கரிம அமிலங்கள் எனப்படுது. கரிம அமிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்கிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் தான் கரிம அமிலங்கள் எனப்படுது. எடுத்துக்காட்டு சிட்ரிக் அமிலம், பார்மிக் அமிலம். கரிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டால் சிட்ரிக் அமிலம், பார்மிக் அமிலம் தான் கரிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஏன்னா இது இரண்டுமே தாவரங்கள் மற்றும் விலங்கிலிருந்து பெறப்படுது. அடுத்தது கனிம அமிலம். தாது பொருட்களிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் கனிம அமிலங்கள் எனப்படுது. இதுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் கனிம அமிலத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அடுத்தது கார எண் அடிப்படையில் ஒரு காரத்துவ அமிலம், இரு காரத்துவ அமிலம், முக்காரத்துவ அமிலம்னு பிரிச்சிருக்காங்க. ஒரு கரைசலில் அமிலத்தில் ஒரு மூலக்கூறுக்கு ஒரு ஹைட்ரஜன் அயனியை தரும் ஒரு காரத்துவ அமிலங்கிறது. எடுத்துக்காட்டு HCl, HNO, CH3, COOH இதெல்லாம் ஒரு காரத்துவ அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு. இரு காரத்துவ அமிலம் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் அயனிகளை தரும். அது எடுத்துக்காட்டு H2SO4, H2CO3 இது இரண்டுமே இரு காரத்துவ அமிலத்துக்கு எடுத்துக்காட்டுகள். அடுத்தது முக்காரத்துவ அமிலம் அப்படின்னா 3 ஹைட்ரஜன் அயனிகளை தரது தான் முக்காரத்துவ அமிலம். எடுத்துக்காட்டு H3PO4 முக்காரத்துவ அமிலத்துக்கு எடுத்துக்காட்டுகள். காரத்துவம் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய H அணுக்களின் எண்ணிக்கை தான் காரத்துவம் சொல்லப்படுது. இந்த பாக்ஸில் போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் ஜோன்ஸ் சால்க் தான். போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் ஜோன்ஸ் சால்க். அடுத்தது அயனியாக்குதலின் அடிப்படையில் வலிமை மிகு அமிலங்கள், வலிமை குறைந்த அமிலங்கள் என்று 2 அடிப்படையில் பிரிக்கிறாங்க. வலிமை மிகு அமிலங்கள் அப்படின்னா அல்லது வீரிய அமிலங்கள்னு சொல்லப்படுது. வலிமை குறைந்த அமிலங்கள் அல்லது மென் அமிலங்கள்னு சொல்லப்படுது. வலிமை மிகுந்த அமிலங்கள் நீரில் முழுவதும் அயனியாகும். எடுத்துக்காட்டு HCl இதுதான் வலிமை மிகு அமிலங்கள் அல்லது வீரிய அமிலங்கள் சொல்லப்படுகிறதுக்கு எடுத்துக்காட்டு HCl. வலிமை குறைந்த அமிலங்கள் அல்லது மென் அமிலங்கள் அப்படிங்கிறது பகுதியளவு அயனிகளாகும். எடுத்துக்காட்டு CH3, COOH தான் வலிமை குறைந்த அமிலங்களுக்கு அல்லது மென் அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா CH3, COOH தான். அடுத்தது செறிவின் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. அது நீரில் அமிலம் கரைக்கப்படுவதின் சதவீதத்திலிருந்து செறிவின் அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க. செறிவு மிகுந்த அமிலம் அல்லது அடர் அமிலம் உயர் சதவீதம் கொண்டிருக்கும். இதே செறிவு குறைந்த அமிலங்கள் அல்லது நீர்த்த அமிலம் குறைந்த சதவீதம் கொண்டிருக்கும். அடுத்தது நாம் அன்றாட வாழ்வில் பயன்படும் அமிலங்களும் அவற்றின் மூலங்களும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அமிலம், மூலம். சிட்ரிக் அமிலம் சிட்ரஸ் பழங்கள்ல இருந்து எடுக்கப்படுது. எலுமிச்சை, ஆரஞ்சு பழங்களில் சிட்ரிக் அமிலம் நிறைந்திருக்குது. லாக்டிக் அமிலம் எதில் இருக்குன்னா புளித்த பாலில் லாக்டிக் அமிலம் இருக்குது. அடுத்தது பார்மிக் அமிலம், பெயர் மெத்தனாயிக் அமிலம். இது எதில் அப்படின்னா எறும்பு மற்றும் தேனீக்களின் கொடுக்கிலிருந்து இருக்கிற அமிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா பார்மிக் அமிலம்.
அதாவது மெத்தனாயிக் அமிலம்னு சொல்லப்படுது. அடுத்தது பியூட்ரிக் அமிலம். இது வந்து கெட்டுப்போன வெண்ணெயில் இருக்குது இந்த அமிலம். அடுத்தது அசிட்டிக் அமிலம். பெயர் வந்து எத்தனாயிக் அமிலம். அசிட்டிக் அமிலத்துடைய பெயர் எத்தனாயிக் அமிலம். மேலே பார்மிக் அமிலம் பார்த்தோம், அதனுடைய பெயர் மெத்தனாயிக் அமிலம். பார்மிக் அமிலம் அப்படின்னா மெத்தனாயிக் அமிலம், அசிட்டிக் அமிலம்னா எத்தனாயிக் அமிலம். இது எதில் இருக்குது அப்படின்னா வினிகர் காடியில் இருக்குது. அப்புறம் டார்டாரிக் அமிலம். இது வந்து புளி திராட்சையில் காணப்படுது. மாலிக் அமிலம்னா ஆப்பிள், யூரிக் அமிலம்னா சிறுநீரில் இருக்குது, ஆக்சாலிக் அமிலம்னா தக்காளி, ஸ்டீரியக் அமிலம்னா கொழுப்புகளில் நிறைந்திருக்கு, கோலிக் அமிலம் வந்து பித்த நீரில் இருக்குது, அஸ்கார்பிக் அமிலம் வந்து கத்தரிக்காயில் இருக்குது. அஸ்கார்பிக் அமிலம் இருக்கிற மூலம் எதுன்னா கத்தரிக்காய். அமினோ அமிலம் புரோட்டீனில் இருக்குது. நியூக்ளிக் அமிலம் வந்து டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏல மூலமாக கொண்டு இருக்குது நியூக்ளிக் அமிலம். அசிட்டைஸ் சாலிசிலிக் அமிலம் வந்து ஆஸ்பிரினில் காணப்படுது. அசிட்டைஸ் சாலிசிலிக் அமிலம் வந்து அதனுடைய மூலம் ஆஸ்பிரின். அடுத்தது ஆய்வகத்தில் பயன்படுத்தப்படும் பொதுவான சில கனிம அமிலங்கள். இது வந்து என்ன அமிலங்கள்? மேலே பார்த்தோம், கரிம அமிலங்கள்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து பெறப்படுது. கனிம அமிலம்னா வேதிப்பொருளிலிருந்து பெறப்படுறது. இது ஆய்வகத்தில் பயன்படுத்தப்பட்டும் பொதுவான சில கனிம அமிலங்கள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வேதிப்பெயர், பொதுப்பெயர், வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இது வந்து கனிம அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு இல்லையா? இதனுடைய பொதுப்பெயர் மியூரியாட்டிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடைய பொதுப்பெயர் மியூரியாட்டிக் அமிலம், வாய்ப்பாடு HCl. அடுத்தது ரெண்டாவது சல்பூரிக் அமிலம். இதனுடைய பொதுப்பெயர் விட்ரியால் எண்ணெய் அல்லது வேதிப்பொருள்களின் ராஜா என அழைக்கப்படுகிறது. விட்ரியால் எண்ணெய் அல்லது வேதிப்பொருள்களின் ராஜா என அழைக்கப்படும் கனிம அமிலம் எது அப்படின்னா சல்பூரிக் அமிலம். இதனுடைய வாய்ப்பாடு H2SO4 தான் சல்பூரிக் அமிலத்துடைய வாய்ப்பாடு. அடுத்தது நைட்ரிக் அமிலம். அது வந்து அக்வா போர்டிங் அப்படின்னு பொதுப்பெயர் கொண்டுள்ளது. நைட்ரிக் அமிலத்துடைய பொதுப்பெயர் அக்வா போர்டிங். இதனுடைய வாய்ப்பாடு HNO3 தான் வந்து நைட்ரிக் அமிலத்துடைய வாய்ப்பாடு. அடுத்தது அமிலத்தின் பண்புகள், அதாவது இயற்பியல் பண்புகள் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அடுத்தது வேதியியல் பண்பு. கனிம அமிலங்கள் நிறமற்றவை. சில வேளைகளில் கந்தக அமிலம் லேசான பழுப்பு நிறத்திலும் அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் லேசான மஞ்சள் நிறத்திலும் காணப்படுவதற்கு காரணம் என்னன்னா அவற்றில் உள்ள மாசுக்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. சில கரிம அமிலங்கள் நிறமற்ற வெண்மையான திண்மங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு பென்சாயிக் அமிலம். சில கரிம அமிலங்கள் நிறமற்றதாகவும் வெண்மையான திண்மமாகவும் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டாங்கன்னா பென்சாயிக் அமிலம். சில கரிம அமிலங்களை தவிர பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரையும் தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சில கரிம அமிலங்களை தவிர மற்ற அமிலங்கள் நீரில் கரையும் தன்மை கொண்டவை. கனிம அமிலங்கள் மிகுந்த அரிக்கும் தன்மை கொண்டவை தான் கனிம அமிலங்கள். இவை தோலை அரிப்பதோடு உலோகங்களையும் அரிக்கும் தன்மையுடையதாக இருக்குது கனிம அமிலங்கள். கனிம அமிலங்கள் தோலை அரிக்கும், உலோகங்களையும் அரிக்கும் தன்மையுடையது கனிம அமிலங்கள். அமிலங்கள் புளிப்புச்சுவை உடையது தெரியும். அமிலம் மின்சாரத்தை நன்கு கடத்தும். அமிலம் மின்சாரத்தை கடத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக நன்கு மின்சாரத்தை கடத்தக்கூடியது அமிலம். இப்போ இயற்பியல் பண்புகள் பார்த்துட்டோம், அமிலத்தின் இயற்பியல் பண்புகள். அடுத்தது அமிலத்தின் வேதி பண்புகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அமிலங்கள் உலோகத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுகிறது. அமிலங்கள் உலோகத்துடன் வினைபுரிந்தால் எந்த வாயு வெளியேறுகிறது அப்படின்னா ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது. எடுத்துக்காட்டு இந்த வாய்ப்பாடெல்லாம் பார்த்துக்கோங்க. உலோகம் ப்ளஸ் அமிலம் உப்பு. அடுத்தது தீக்குச்சி கொண்டு சென்றால் இது அணைந்துவிடும். அடுத்தது இரண்டாவது, அமிலங்கள் காரங்களுடன் வினைபுரிந்து உப்பும் நீரும் உருவாகுது. அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்தால் ஹைட்ரஜன் வாயு வெளியேறுது.
அதுவே அமிலங்கள் காரங்களுடன் வினை புரிந்தால் உப்பு நீரும் உருவாகுது. இந்த வினை தான் நடுநிலையாக்கல் வினை எனப்படுது. அமிலம் ப்ளஸ் காரம் உருவாகிறது உப்பு ப்ளஸ் நீர். மூன்றாவது, அமிலங்கள் கார்பனேட் உப்புகளுடன் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற்றுகிறது. அமிலங்கள் கார்பனேட் உப்புகளுடன் வினை புரிந்தால் என்ன வாயு வெளியேறுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. இதே உலோகத்துடன் அமிலங்கள் வினை புரிந்தால் ஹைட்ரஜன் வாயு வெளியேறும். இதே கார்பனேட் உப்புகளுடன் வினை புரிந்தால் கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறுகிறது. இது தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்ற வல்லது தான் இந்த வாயு. அடுத்தது, தேசிய வேதியியல் ஆய்வகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் பூனே. தேசிய வேதியியல் ஆய்வகம் உள்ள இடம் பூனே. அடுத்தது, இந்த பாக்ஸில் உலகிலேயே வலிமையான அமிலம் எது அப்படின்னா HFSO4, அதாவது புளோரோசல்ஃபூரிக் அமிலம் தான். புளோரோசல்ஃபூரிக் அல்லது புளோரோசல்ஃபூரிக் அமிலம், ஹைட்ரோபுளோரோசல்ஃபூரிக் அமிலம் அல்லது புளோரோசல்ஃபியூரிக் அமிலம், அதனுடைய வாய்ப்பாடு HFSO3 தான். இதுதான் உலகிலேயே வலிமையான அமிலம் என கருதப்படுது. லவாய்சியர் ஆக்சிஜன் அனைத்து அமிலங்களுக்கும் அடிப்படை தேவைன்னு சொன்னார். டேவிட் ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சவர். அர்சீனியஸ் அமில கார கொள்கை ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கும் சேர்மங்கள் அமிலங்கள் ஆகும்னு சொன்னார். ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுக்கும் சேர்மங்கள் தான் காரங்கள் ஆகும்னு சொன்னார் அர்ஜீனியஸ். அடுத்தது, பிரென்ஸ்டெட் அப்படிங்கிறவர் புரோட்டானை இழந்தால் அமிலமாகும். புரோட்டான் என்பது H+, புரோட்டான் என்றால் காரமாகும் அப்படின்னு சொன்னவர் லவ்ரி அண்ட் ப்ரோஸ்டெஸ்ட் தான் இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது, காரத்துவம். ஒரு மூலக்கூறு அமிலத்தில் எத்தனை இடப்பெயர்ச்சி செய்யும் ஹைட்ரஜன் அயனிகள் உள்ளனவோ அதுவே அந்த அமிலத்தின் காரத்துவம் ஆகும்னு சொல்கிறாங்க. வலிமை மிகுந்த அமிலம் அப்படின்னா நீரில் கரையும் போது முழுமையாக பிரிந்து அயனிகளை தந்தால்தான் அதுதான் வலிமை மிகு அமிலம்னு சொல்லப்படுது. அடர் அமிலம் அப்படின்னா சேர்மத்தில் அமிலத்தின் செறிவு அதிகமாக காணப்படும். சேர்மத்தில் அதுதான் அடர் அமிலம்னு சொல்லப்படுது. நீர்த்த அமிலம் அப்படின்னா சேர்மத்தில் அமிலத்தின் செறிவு குறைவாக காணப்படும். குறைவாக காணப்பட்டால் நீர்த்த அமிலம். அதிகமாக, அதாவது சேர்மத்தில் அமிலத்தின் செறிவு அதிகமாக காணப்பட்டால் அது அடர் அமிலம்னு சொல்லப்படுது. அடர் அமிலம் நீர், அதிலிருந்து நீர்த்த அமிலம் வெப்ப மீள்வினை ஏற்பட்டு நீர்த்த அமிலம் உருவாகுது. அடுத்தது, அமிலத்தின் பயன்கள். கனிம அமிலத்தின் பயன்கள் என்ன? வேதியியல் ஆய்வுக்கூடங்களில் பயன்படுவது கனிம அமிலம்தான். சாயம், உரம், வெடிப்பொருள் மற்றும் வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிற அமிலம் எதுன்னு கேட்டானா கனிம அமிலங்கள். அடுத்தது, உலோகங்களை தாதுக்களில் இருந்து பிரிக்க பயன்படுவது எந்த அமிலம்னு கேட்டால் கனிம அமிலம். பெட்ரோலிய சுத்திகரிப்புக்கு பயன்படும் அமிலம் கனிம அமிலங்கள் தான். இதெல்லாம் கனிம அமிலத்தின் பயன்கள். அடுத்தது, கரிம அமிலத்தின் பயன்கள் ஒரு 3 இருக்குது, அதையும் பார்க்கலாம். உணவை பதப்படுத்த பயன்படுது கரிம அமிலம். வைட்டமின் C தயாரிக்கவும் சமையல் சோடா தயாரிக்கவும் பயன்படுவது கரிம அமிலம் தான். உணவு மற்றும் குளிர்பானங்களில் சுவையை கூட்ட பயன்படுகிறதும் கரிம அமிலங்கள் தான். இது இப்போ நம்ம பார்த்த 3 கரிம அமிலத்தின் பயன்கள். நண்பர்களே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது காரங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்து உப்புக்கள் பார்த்து ஸ்கூல் புக்லேயும் அப்படியே பார்த்துடலாம். இந்த டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.